வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற திருப்புகழ் திருவானைக்காவல்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மீது பாடப்பெற்றது. இந்த திருப்புகழை படிக்கிறதுனால ஞானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை கிடைக்கும். பொதுவாகவே திருப்புகழ்ல எந்த தளத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பத்தி பாடுறாரோ அவரை பத்தி குறிப்பிட்டிருப்பாரு. அதோடு சேர்த்து மற்ற தலங்கள்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பத்தியும் சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த திருப்புகழ்ல மட்டும் மதுரையம்பதியில இருக்கக்கூடிய ஞானத்தை எனக்கு கொடுப்பான்னு கேட்கிறாரு. அதுவும் திருவானைக்காவல்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கிட்ட கேட்கிறாரு. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறதுக்கான விளக்கத்தை பாடலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமான கதையோட கொஞ்சம் நீளமான கதையாவும் இருக்கிறதுனால இந்த பாடலை பார்த்துட்டு அப்புறமேலு அது சம்பந்தப்பட்ட நிகழ்வையும் பார்க்கலாம். வாங்க இப்ப இந்த திருப்புகழை பார்க்கலாம். நாடி தேடி தொழுவார்பால் நான் நத்தாக திரிவேனோ மாடக்கூடற் பதிஞான வாழ்வை சேர தருவாயே பாடற் காதல் புரிவோனே பாலை தேனொத்து அருள்வோனே ஆடற்றோகைக்கு இனியோனே ஆனைக்காவிற்கு பெருமாளே. இப்போ இந்த திருப்புகழுடைய பொருளை பார்க்கலாம். நாடி தேடி தொழுவார்பால் உன்னை எப்பவுமே விரும்பி தேடி உன்னை கும்பிடுறாங்க இல்லையா, அவங்க கிட்ட நான் நத்தாக திரிவேனோ நானும் அவங்களை விரும்பி அவங்க கூட எப்பவுமே தெரிய மாட்டேனா மாடக்கூடற் பதிஞான வாழ்வை சேர தருவாயே. நான் மாடக்கூடல் அப்படின்னு அழைக்கப்படுற மதுரையில மட்டும்தான் துவாதசாந்த நிலையில கூடக்கூடிய ஒரு ஞானம் கிடைக்கும். அந்த ஞானத்தை எனக்கு கொடுப்பாயாப்பா. இந்த துவாதசாந்தம் அப்படிங்கிறது நம்மளுடைய சிரசுக்கு மேல 12 அங்குலத்துல இருக்கக்கூடிய ஒரு யோகஸ்தானம். இந்த பரஞானத்தை தரக்கூடிய தலம் மதுரை மட்டும்தான். அதனால அருணகிரிநாதர் இந்த தலத்துடைய ஞானத்தை கொடுக்க சொல்லி கேட்கிறாரு. பாடற் காதல் புரிவோனே. முருகனுடைய பாடல்களை இசையோடு பாடுறப்ப அதை ரொம்ப விரும்பி கேட்பானா முருகன். அதனால அப்படி விரும்பி கேட்கக்கூடியவனே பாலை தேனொத்து அருள்வோனே. பாலை போல தேனை போல எனக்கு அருளை தரக்கூடியவனே, அள்ளி வழங்கக்கூடியவனே. ஆடற்றோகைக்கு இனியோனே. நடனம் ஆடக்கூடிய தோகைகளை உடைய மயிலுக்கு இனிமையாக இருப்பவனே. ஆனைக்காவிற்கு பெருமாளே. திருவானைக்கா தலத்தின் பெருமாளே. மதுரையம்பதி சம்பந்தப்பட்ட ஒரு கதையை சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை இப்ப பார்க்கலாம். சிவபெருமானுடைய 64 திருவிளையாடல்கள்ல இறைவன் வெள்ளியம்பலத்துல ஆடின திருக்கூத்து ஆடிய படலம் நூலோட 6வது படலமா இருக்கு. மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் மதுரையம்பதியில திருமணம் நல்ல விதமா நடக்குது. திருமணம் முடிஞ்சதும் எல்லாரும் விருந்துக்கு வர சொல்லி சிவபெருமான் அழைக்கிறாரு. அப்போ அந்த திருமணத்துக்கு வந்திருந்த வியாக்கிரபாதரும் பதஞ்சலி முனிவரும் கேக்குறாங்க, எப்பவுமே தில்லையில இருக்கக்கூடிய சிவபெருமானின் நடனத்தை பார்த்துட்டு தான் நாங்க எப்பவுமே உணவருந்துவோம். இப்போவும் நாங்க உங்களோட நடனத்தை பார்க்காம எப்படி சாப்பிட வர முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. பொதுவாகவே உலகத்தோட மையப்புள்ளி எது அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சியில தில்லையில இருக்கக்கூடிய நடராஜன் பெருவிரல் பூமியில எங்க பதிஞ்சிருக்கோ அந்த இடம் தான் உலகத்தோட மையப்புள்ளி அப்படிங்கிறது கண்டறியப்பட்டுச்சு. சிவபெருமானுடைய நடனத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட முனிவர்கள் கிட்ட சிவபெருமான் சொல்றாரு, உலகம் அப்படிங்கிற மனிதனுக்கு தில்லையம்பதி தான் இதயம். மதுரை அப்படிங்கிறது துவாதசாந்த தலம். அதனால தில்லையில ஆடின நடனத்தை நான் அங்கேயும் ஆடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இந்த முனிவர் 2 பேரும் கேக்குறாங்க, அப்போ மனிதனுடைய மற்ற உடல் பாகங்களை பத்தியும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கவும், மூலாதாரம் அப்படிங்கிறது திருவாரூர், அங்க நான் தியாகராஜ மூர்த்தியா இருக்கேன். சுவாதிஷ்டானம் அப்படிங்கிறது திருவானைக்காவல், அங்கே நான் ஜம்புகேஸ்வர மூர்த்தியா இருக்கேன். மணிப்பூரகம் திருவண்ணாமலை, அங்க அருணாச்சல மூர்த்தியா நான் இருக்கேன். அநாகத சக்கரம் சிதம்பரம், அங்க நான் சபாபதியா இருக்கேன். விசுத்தி ஸ்தானம் தட்சிண கைலாசம் அப்படிங்கிற திருக்காளஹஸ்தி, அங்க நான் காலத்திநாதனா இருக்கேன். ஆக்ஞாஸ்தானம் புருவமத்தி இருக்கு இல்லையா, அது காசி, நான் அங்க விஸ்வநாத மூர்த்தியா இருக்கேன். திருக்கைலாயம் பிரம்மரேந்திரம் சுழுமுலையோட உச்சி பாகம், அது அங்கே நான் ஸ்ரீ கண்ட பரமேஸ்வரனாக இருக்கிறேன். இதெல்லாமே வருஷப்படி ஒரு மனிதனுடைய உடல்ல இருக்கக்கூடிய சக்கரங்களோட தொடர்புடைய தலங்களா சொல்லிட்டு வந்தவர். இந்த மதுரை தலத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் உயர்வாவே சொல்றாரு. வாதசாந்தம் அப்படிங்கிற ஸ்தலம் இருக்கு இல்லையா, அது மனிதனுடைய உச்சிக்கு மேல 12 அங்குலத்துக்கு மேல இருக்கக்கூடியது. அந்த தலம் தான் மதுரை தலம் அப்படிங்கிறாரு. அப்போ மதுரை எவ்வளவு உயர்ந்த ஒரு இடமா இருக்கணும். அதனால நான் இந்த இடத்துல நடனம் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முனிவர்களோட கோவிலுக்கு போறாரு. அங்க பொன்னாலான விமானத்துக்கு கீழே வெள்ளி அம்பலம் ஒண்ணு உருவாகுது. அதுக்கு மேல மாணிக்க பீடமும் உருவாகுது. அந்த வெள்ளி அம்பல மாணிக்க பீடம் அவ்வளவு தூரம் சிறப்பா ஒளி வீசி கொண்டிருக்கு. அது மேல உலகத்தோட இருளெல்லாம் அகற்ற மாதிரி ஒளிக்கதிர் போல மனிதர்களுடைய மனசுல இருக்கக்கூடிய அஞ்ஞானம் அப்படிங்கிற இருளை விரட்டுற விதமாக சிவபெருமான் நடனம் ஆட துவங்குறாரு. நந்திகேஸ்வரர் மத்தளம் கொற்றாரு. திருமால் இடக்கி அப்படிங்கிற இசைக்கருவியை வாசிக்கிறாரு. தும்புரு நாரதர் 2 பேரும் இசை பாட்டு பாடுறாங்க. கலைமகள் ஸ்ருதி கூட்ட பிரம்மதேவர் யாழினையும் மீட்டாரு. சிவகணங்கள் மொந்தை தம்மை அப்படிங்கிற கருவிகளை முழக்கிறாங்க. இரவனார் முயலகன் மேல நின்று நடனம் ஆட ஆரம்பிக்கிறாரு. வலது மேற்கையில உடுக்கையும் இடது மேற்கையில
தீ ஜுவாலையும் இருக்கு. வலக்கை அடைக்கலம் தர்ற மாதிரியும், இடக்கை அவருடைய பாதத்தை காமிச்ச மாதிரியும் இருக்கு. அவருடைய கூந்தல் ஆடைகள் எல்லாமே காத்துல அசைந்தாட அழகா நடனம் ஆடுறாரு. இத அழகான கண்களுடைய மீனாட்சி ஓரமா நின்று பாக்குறத பார்த்ததும் அவருடைய இதழ்கள்ல புன்னகையோட நடனமும் ஆடுறாரு. இந்த நடனத்தை விருப்பப்பட்டு கேட்ட வியாக்கிரபாதரும் பதஞ்சலி முனிவர் மட்டுமே பார்க்கல. திருமணத்துக்கு வந்திருந்த முனிவர்கள், அரசர்கள், தேவர்கள், கந்தர்வர்கள், கிம்புருடர்கள், யோகிகள்னு எல்லாருமே பார்த்து சந்தோஷப்படுறாங்க. சிவபெருமான் பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாதரையும் பார்த்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு. இந்த திரு நடனத்தின் மூலமா உலகத்துல இருக்க உயிர்கள் எல்லாருமே மாயிலிருந்து விடுபடணும், அவங்களுக்கு நற்கதி கிடைக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. அந்த வரத்தையும் கொடுக்கறாரு. அதோட சேர்த்து நீங்க பூமியில இந்த தெரு நடனத்தை இந்த இடத்துல எப்பவுமே ஆடணும், உங்களுடைய இந்த தெரு நடனத்தை பார்த்தவங்க எல்லாருமே பிறவாத நிலைக்கு போய் சிவகதியும் அடையணும் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த 2 வரத்தையுமே அவங்களுக்கு கொடுக்கறாரு. அருணகிரிநாதர் திருப்புகழ்ல குறிப்பிட்ட ஒவ்வொரு வார்த்தைக்குமே எவ்வளோ ஆழ்ந்த அர்த்தம் இருக்கு அப்படிங்கறத பார்த்தா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இந்த பாடலுக்குரிய பொருளை சொல்றதுனால மதுரை தலத்துக்கு இவ்வளோ மகிமை இருக்கு அப்படிங்கறது என்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சது.